ஹலோ மக்களே, இன்னைக்கு விஜய் டிவி குக் வித் கோமாளியில் வின் பண்ண ரெசிபி முட்டை சம்மந்தி பழம்பொரி. அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இடிக்கல்ல 1/4 கப் தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூட கருவேப்பிலை அண்ட் உப்பு சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம். இதை நீங்கள் மிக்சிலையும் இந்த மாதிரி ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்தீங்கன்னா சம்மந்தி ரெடி. அடுத்து முட்டையை வேக வச்சுட்டு அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியாக எடுத்துருங்க. ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சம்மந்தி, அது கூட லெமன் ஜூஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முட்டையோட மஞ்சக்கரு இருந்ததுல அதே இடத்துல இந்த மாதிரி வச்சு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதுல முட்டையை நல்லா கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். அடுத்து பழம்பொரி பண்றதுக்கு நேந்திர வாழைப்பழத்தை மெலிசா கட் பண்ணிடுங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்றதுக்கு 3/4 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஏலக்காய் இடிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேட்டரா ரெடி பண்ணிடலாம். இப்போ வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். அதுவும் இந்த முட்டை சம்மந்தி வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அண்ட் குக் வித் கோமாளில இந்த ரெசிபி யார் பண்ணதுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. பை பாய்.